ஸோ நீங்கள் வந்து ₹5000 பட்ஜெட்குள்ள சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாம்சங்கோட கேலக்ஸி பட்ஸ் ஸ்கோரை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பட்ஸ் ஸ்கோரை வந்து நான் வந்து பாஸ்ட் 1 to 2 மந்த்ஸாக என்னோட பர்சனல் டிவைஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து இன்றைக்கி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஸில் வந்து நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, ஸோ இது வந்து உண்மையிலே வேலிஃபை பண்ணி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்கள். நீங்களும் ஃபேமிலி ஜாயின் பண்ண வைக்கிங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சேர்த்து இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் டெய்லி கொடுக்குற வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து நம்ம கையில் சாம்சங்கோட கேலக்ஸி பட்ஸ் ஸ்கோர் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு பட்ஸ் ஸ்கோர் வந்து நமக்கு எந்தெந்த டிவைஸோட தான் கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கறதுல நமக்கு உங்கள் ஸ்மார்ட் ஃபோன், ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் வந்து Android 11 இல்லாட்டி 11க்கு மேலே இருக்க ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் வந்து ரன் ஆகணும். அது கூடவே சேர்த்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ரேம் வந்து மினிமமாக 1.5 GB ஆச்சு வந்து இருக்கணும். ஸோ இந்த 2 விஷயம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் ஸ்கோர் வந்து அந்த ஒரு டிவைஸில் வந்து பேர் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது போக பாக்ஸில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ MRP வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ₹10,000 வந்து போட்டிருப்பாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து சாம்சங்கோட வெப்சைட்டில் உங்களுக்கு ₹5,000 வருது. ஸ்டில் நீங்கள் அமேசானில் இதை வந்து ஒரு ₹3,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு பட்ஜெட் நான் வந்து நியர்லி ₹3,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதுக்கான பையிங் லிங்க் வந்து கீழே இருக்குது, நீங்கள் மறக்காம வந்து வேணால் செக் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பட்ஸ் வந்துச்சு. நீங்கள் யோசிக்கலாம் பட்ஸ் எங்கடா போச்சுன்னு சொல்லி. ஸோ பட்ஸ் வந்து இப்போ இங்கே இருக்குது. ஸோ பட்ஸ்க்கு நான் வந்து ஒரு கேஸ் வந்து அடிஷ்னலாக போட்டிருக்கேன். ஸோ ஏன் இந்த கேஸ் போட்டேன், இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பட்ஸ் வந்து இதுக்குள்ள தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பட்ஸ். ஸோ பாக்ஸில் இது தவிர நமக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து 2 சைஸ் இருக்குது. மீடியம் வந்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ பட்ஸ்லேயே வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்மால் ஒரு லார்ஜ் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு எது வந்து சூட் ஆகுது, ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் வந்து மாற்றி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து விங் டிப் வந்து எக்ஸ்ட்ரா 2 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த விங் டிப் வந்து எது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பட்ஸில் வந்து உங்களுக்கு இந்த ஷேப் வருதுல்ல, ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா விங் டிப். இதுவுமே வந்து ரப்பர் தான் உங்களுக்கு. இதுவுமே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே ரிமூவ் பண்ணி அட்டாச் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த விங் டிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. இது கூட சேர்த்து ஒரு சின்ன ஒரு யூசர் மேனுவல் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த பட்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம 1 by 1 பார்ப்போம். அதுக்கடுத்து இதோட பில் குவாலிட்டி, சவுண்ட், ஆடியோ கிளாரிட்டி பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக தனியாக வந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த பட்ஸில் நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கறதுல நமக்கு வந்து இந்த பட்ஸில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு IP54 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ வாட்டர்னால் கம்ப்ளீட்டான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ மேலே வந்து லைட்டாக மழை தூருது இல்லாட்டி தெரியாமல் கொஞ்சம் ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் மேலே படுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எதுவும் ஆகாது. இதே நீங்கள் ஃபுல்லாக ஒரு மக்குக்குள்ளேயோ இல்லாட்டி நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா இது வந்து வேலை செய்யாமல் தான் வந்து போகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பட்சத்தில் நமக்கு வந்து சாம்சங் வந்து கேலக்ஸி ஏஐயுமே நாங்கள் வந்து இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களால் வந்து லைவாக வந்து ஒரு இன்டர்பிரேட்டர் வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ ஏதோ கான்வர்சேஷன் பேசியிருக்கீங்க, ஆப்போசிட்டுக்கு அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸில் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் லாங்குவேஜில் பேசுகிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பட்ஸ் வந்து உங்களுக்கு அதை இங்கிலீஷில் வந்து கன்வெர்ட் பண்ணி வந்து தரேன். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து இந்த பட்ஸில் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஸை வந்து நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் பேர் பண்ணிட்டு இதுக்குன்னு நீங்கள் தனியாக வந்து ஃபைண்ட் மை வந்து ஆன் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நீங்கள் உங்கள் பட்ஸ் எங்கேயாச்சும் தொலைச்சிட்டிங்க இல்லாட்டி எங்கே வச்சுட்டேன்னு தெரில அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் போயிட்டு ஃபைண்ட் மை மூலமாக இந்த பட்ஸ் வந்து எங்கே லாஸ்ட்டாக நீங்கள் வெட்டிங்க அப்படின்னு சொல்லி அதையுமே உங்களால் தேடி வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த பட்ஸில் வந்து நமக்கு சீம்லெஸ்ஸான கனெக்ஷனுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 2-3 சாம்சங் டிவைஸில் வந்து நீங்கள் வந்து ஒரே சமயத்தில் பேர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்கள் சாம்சங் டேப்பில் வந்து மூவி பார்த்துருக்கீங்க, உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கால் வருது அப்படின்னா இதோட கனெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ஸ்விட்ச் ஆயிடும். ஸோ நீங்கள் வந்து சீம்லெஸ்ஸாக வந்து மாற்றி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ப்ரைஸ் பாயிண்ட் கன்சிடர் பண்ணதில் ஓகேவாக தான் இருக்குது. ஸோ ஒரு ₹5,000 உங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்சத்தில் நமக்கு வந்து 12mm டிரைவர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட சவுண்ட் அண்ட் கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த பட்ஸோட பில் குவாலிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இதோட கேஸோட பில் குவாலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு இது வந்து நல்லா இல்லை. ஸோ அதனால தான் வந்து எக்ஸ்ட்ரா மேலே வந்து ஒரு கவர் வந்து தனியாக வாங்கி போட்டிருக்கேன். ஸோ அதோட மூடியோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த லில்லோட குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ரொம்பவே
ஃப்ளெக்சிபிளாக இல்லை உடையிற மாதிரி தான் இருக்குது. ஸ்டில் இதோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் சாம்சங்லேருந்து. ஸோ கீழே இருக்க இந்த பார்ட்டோட குவாலிட்டி வந்து ஓகே, பட் மேலே இருக்க இந்த மூடியோட குவாலிட்டி வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் கீழே போடுறீங்க, அப்படி இல்லை நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் வைக்கிறீங்க, எங்கேயோ இடிச்சிட்டிங்க, இல்லாட்டி இது மேலே ஏதாச்சும் லேப்டாப் பொழுகுது, இல்லாட்டி நீங்கள் பேக்கில் வைக்கிறதுல ஏதாச்சும் மேலே ஹெவியான திங்ஸ் படுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மூடி வந்து உடையறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ளாசி ஃபினிஷ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா அடியிலுமே க்ளாசி ஃபினிஷ்லாம் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து இதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களும் இல்லைனா இந்த மாதிரி கேஸ் வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பட்ஸோட குவாலிட்டி பார்க்கலாம். ஸோ பட்ஸோட குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கேயுமே வந்து நமக்கு ஒரு க்ளாசி ஃபினிஷ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 பட்ஸ்லையுமே எங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா டச் சென்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டச் மூலமாக இந்த பட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த பட்ஸில் வந்து நமக்கு 3 மைக் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு பட்ஸ்லேயே ஸோ மொத்தமாக 6 மைக் இருக்குது. ஸோ என்ன தான் 6 மைக் இருந்தாலுமே ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து அவுட்டர் மைக் ஒன்று இருக்குது, இங்கே ஒரு மைக் இருக்கும், கீழே இந்த இருக்குது, இது வந்து 2வது மைக். ஸோ 3வது மைக் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ இது வந்து இன்னர் மைக். ஸோ 2 அவுட்டர் மைக் ஒரு இன்னர் மைக் கொடுத்துருந்தாலுமே இதோட காலோட குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக வந்து இல்லை. ஸோ ஸ்டில் வந்து இதோட காலோட குவாலிட்டி வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் கண்டிப்பாக. நான் வந்து இப்போ கால் வந்து என்னோடய ஸ்மார்ட் ஃபோனை வந்து நான் வந்து இப்போ கிட்ட வச்சு பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கிட்ட இருக்குது, இல்லை தரையில் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து பட்ஸ் வச்சு பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு விஷயம் எதுவுமே வந்து இல்லை. ஸோ என்னோடய ஸ்மார்ட் ஃபோனை வந்து நான் இப்போ பக்கத்து ரூமில் வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து இப்போது நைட்டு வந்து லைக் படுத்துகிட்டே வந்து ஃபோன் கால்லாம் பேசுகிறேன் அப்படின்னா ஸோ அப்போ வந்து காலோட கிளாரிட்டி வந்து அந்த அளவுக்கு இல்லை. நான் பேசுகிறதுமே வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ஒழுங்காக வந்து கேட்கலாமே, அவங்க பேசுகிறவங்க எனக்கு வந்து தெளிவாக வந்து இல்லை. ஸோ ஸ்டில் வந்து சாம்சங்லேருந்து இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். மேபி பஸ்ஸில் வர அடுத்த அப்டேட் மூலமாக வந்து கண்டிப்பாக அவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து இதோட சவுண்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ சவுண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து லாங் ஹார்ஸ்க்கெலாம் வந்து கண்டினியூஸாக ஒரு 3 to 4 ஹவர்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்களோட காதில் வந்து மாட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கனால உங்களுக்கு வந்து காதில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்காது. உங்களுக்கு போக போக பழகிடும். அது மாதிரி ஒரு சவுண்டோட கிளாரிட்டி, ஆடியோட கிளாரிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் வந்து பேஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதிகமாக பாட்டெலாம் கேட்பீங்க, நீங்கள் வந்து அதிகமாக வந்து பேஸ் வச்சு கேட்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதை வந்து பிடிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பட்ஸோட சார்ஜிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ யூஸ் பண்ணிக்க பேட்டரி வந்து கேஸில் நமக்கு வந்து ஒரு 500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பட்ஸுமே நமக்கு வந்து 65 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் வந்து இந்த பட்ஸை நீங்கள் வந்து சிங்கிள் டைம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 35 hours வரைக்கும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து மியூசிக் வந்து கேட்கலாம்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுவே நீங்கள் வந்து மியூசிக் கேட்குறதுல ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்கள் வந்து மியூசிக் கேட்குறதுல நீங்கள் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு 20 years தான் வரும் அப்படின்னு சொல்லி வந்து சாம்சங்கில் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு சார்ஜ் பொறுத்தவரைக்கும் வந்து பக்கத்தில் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் வந்து இந்த ஒரு சார்ஜிங் கேஸ் வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு மற்றபடி நான் வந்து வாரத்துக்கே தான் வந்து சார்ஜ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நான் வந்து கண்டினியூஸாக ஒரு 4 to 5 hours வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. ஸோ சார்ஜுமே ரொம்பவே சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏறும். இதோட சார்ஜ் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் உங்களால் வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் இயர்பட்ஸில் 100% இருக்குது. சார்ஜ் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா 55% வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து அடுத்த சார்ஜ் எப்போ நான் போடுவேன் அப்படின்னா என் கேஸ் வந்து எப்போ குறையுதோ நியர்லி ஒரு 20 இல்லை 15 வரதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 4 to 5 days மேலே ஆகும். அது வந்து நம்ம யூசேஜை பொறுத்து தான். ஸோ ஒரு சார்ஜ் வந்து சாம்சங் சொல்கிற மாதிரி 35 hours வருதான்னு சொல்லி தெரில எனக்கு கம்ப்ளீட்டாக. பட் உங்களால் வந்து இதில் வந்து ஒரு டீசெண்டான ஒரு பேட்டரி பேக்கப் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ட்ராவல்லாம் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் இந்த சார்ஜிங் கேஸை சார்ஜ் பண்ணால் போதும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 daysக்கு நீங்கள் திரும்ப வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான அவசியம் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் திரும்ப வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுக்கடுத்து இதோட டச் சென்சார்ஸ். ஸோ நமக்கு இந்த 2 பட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டச் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பட்ஸ்லேருந்துமே நீங்கள் வந்து ஒரு கால் வந்து அட்டன் பண்ண முடியும், வின் பண்ணலாம், மியூசிக் ப்ளே, பாஸ், நெக்ஸ்ட் ப்ரீவியஸ், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்கள் வந்து ஆன் பண்ணுறது, இல்லாட்டி ஆம்பியன்ட் சவுண்ட் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து இந்த 2 பட்ஸ் மூலமாகவே நீங்கள் வந்து பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களோட சாம்சங்கோட கேலக்ஸிலேருந்து கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்கள் சாம்சங்கோட ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து கூட நீங்கள் வந்து அது எல்லாமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க வந்து முடியும். ஸோ இந்த டச் சென்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு 5000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ஒரு சாம்சங்கோட பட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பட்ஸ் ஸ்கோரை வந்து செக் பண்ணி வந்து பார்க்கலாம். ஓவராலாக சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக ஃபோன் கால்ஸ் பேசுவீங்க அப்படின்னா இந்த பட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்காது. நீங்கள் அதிகமாக ஃபோன் கால்ஸ்லாம் நான் பேச மாட்டேன், பேசுனா வந்து இந்த பட்ஸ் போட்டுட்டு ஃபோன் வந்து பேசுவேன். மற்றபடி வந்து அதிகமாக மூவிஸ் இல்லை படம்
நீங்கள் வந்து அதிகமாக மூவிஸ் இல்லை மியூசிக் இல்லை கேம்ஸ்லாம் விளாடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ பில்ட் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு ஸ்டில் வந்து இந்த கேஸோட பில் குவாலிட்டி தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ மற்றபடி எனக்கு வந்து இதில் பெருசாக எந்த ஒரு குறைய எதுவுமே வந்து இல்லை. ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் தான். ஸோ நான் வந்து வாங்கினதுல நியர்லி 3000 வாங்கினேன். ஸ்டில் நீங்கள் வந்து 3000 ருபீஸ்க்கு அமேசான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு சாம்சங் பட்ஸ் வந்து ஒரு ஒருத்தான டீலாக தான் எனக்கு வந்து தெரியுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தாட்ஸ் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் இதே பட்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுவுமே கீழே கமெண்ட்ஸ் நம்ம கமெண்ட் கொடுங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், டேக் கேர், பை. கூடிய அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே ஹோம், டேக் கேர், பை.